அதில் பெருவாரியான ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கின்ற திமுக வந்து தொடரும். இந்த எலெக்ஷனே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமா வேண்டாமன்றது தான் இது பெருவாரியான இந்த எலெக்ஷன். இப்போ இன்னைக்கு வந்து இந்த வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், இந்த வெற்றியை தாங்கி கொள்ள முடியாதவர்கள் திமுக மேலே வந்து காழ்ப்புணர்ச்சிகள் வந்து எடுத்து விடுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, 9 ஆண்டுகளாக இன்டாக்ட் கூட்டணியில் ஒருவேளை திரு ஸ்டாலின் அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணலை, நீங்கள் சொல்கிற மாதிரி களத்தில் மக்கள் இதெல்லாம் நினைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஏதாவது ஒரு போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாருன்னா மக்கள் வந்து அவர் பக்கம் நிற்கிறாங்க, மாற்றம் வேணும்னு நம்ம வந்து சொல்லலாம். சினிமாவில் இருந்தேன், நான் வந்து அரசியலுக்கு வந்துட்டேன். சினிமாவில் வந்து விஜய் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால அரசியலில் வந்து பிடிக்கும்னு சொல்றது எவ்வளோ அபத்தமானது. அந்த மக்களுக்கு வந்து அவர் வந்து திரையில பார்த்த விஜயை நேரில் பார்க்கணும் ஒரு ஆர்வத்தில் வந்து பேசுகிறாங்க. அவங்க ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, என் குழந்தைங்க இறந்தாலும் பரவாயில்ல விஜய் போய் பக்கத்தில் போய் பார்த்தேன்னு சொல்கிறது. அந்த மனநிலை தான் மோசமான மனநிலைன்னு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வடநாடு கிடையாது. வடநாட்டில் தான் இதெல்லாம் வந்து நடக்கும். பெரம்பூர்ல 2 முறை தான். அப்போ மக்கள் மீது உங்களுக்கு எந்த விதமான ஆர்வம் கிடையாது. தமிழக அரசியலில் உங்களுக்கு வந்து மூக்கன் கார்னர் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எத்தனை தொகுதி இருக்குது, எத்தனை வார்டு இருக்குது. சரி 38 மாவட்டங்களாவது போயிருப்பாரா? 234 தொகுதி தான் நீங்கள் போனா 39 மாவட்டங்கள் இருக்குது. 39 மாவட்டத்துக்கு விஜய் போனார்னா இல்லை. அதனால தான் சொல்கிறோம், நாங்கள் ஏன் விஜயை நாங்கள் எதிர்க்கிறோன்னா, ஒரு கள செயல்பாட்டாளராக விஜய் செய்கிறது அயோக்கியத்தனமான. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி நீங்கள் எங்கே வந்துட்டீங்க? கடைசியில் பிஞ்சு குழந்தைகள் மனசுல நீங்கள் நஞ்சை விதைக்கிறீங்க. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு மணிகண்ட வீராசாமி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் முடிவுகளுக்காக ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் போலிங்கில் வந்துட்டு அந்த கட்சி வரும் இந்த கட்சி வரும்னு சொல்லிட்டு நிறைய கருத்து கணிப்புகள் வந்துட்டு இருக்கு. அது தொடர்பான நிறைய விமர்சனங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அரசியல் விமர்சகராக உங்கள் பார்வையில் எப்படி இருக்கிறது களம்? இந்த கருத்து கணிப்புகளுக்கு வந்து 2 விதமாக பார்க்கணும். நம்ம வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு அப்புறம் வந்து கருத்து கணிப்பு. இதுதான் வந்து பெருவாரியான ஊடகங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதில் பெருவாரியான ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கின்ற திமுக வந்து தொடரும். இந்த எலெக்ஷனே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமா வேண்டாமன்றது தான் இது பெருவாரியான இந்த எலெக்ஷன். அப்போ அவரோட செயல்பாடுகள் நல்லா இருக்குது, மக்கள் நலத்திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. பொதுவாக எப்பவுமே சரி, திமுக எவ்வளோ தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் ஆன்டி இன்கம்பன்சி வந்து எப்பவுமே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து திமுக வந்து 2ஆம் முறை ஆட்சி அமைக்கிறது வந்து பொதுவாக வந்து சாத்தியமாக நடந்ததே இல்லை. ஆனால் இந்த முறை என்னன்னா பெரியதாக ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக முதல்வர் வந்து ஸ்கோர் பண்ணுறார். திரு ஸ்டாலின் அவர்கள் மேலே எந்த விதமான சிக்கல்களும் இல்லை, அவர் மேலே எந்த விதமான ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, மக்கள்கிட்ட ஒரு நல்ல அவருக்கு வந்து அபிப்பிராயம் இருக்கிறதுனால ஸ்டாலின் தொடர்வாருன்னு தான் பெருவாரியான ஊடகங்கள் வந்து கருத்து கணிப்பு. முந்தைய கருத்து கணிப்பும் சரி, தேர்தலுக்கு அப்புறம் கருத்து கணிப்பும் சொல்லுது. ஒரு சில ஊடகங்கள் என்ன பண்ணாங்க, 2 கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா சிஎன்என்னும் இந்த டைம்ஸ் ஆஃப் நவ் அந்த மாதிரி இன்னொரு 2 கருத்து கணிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா அதிமுக வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கருத்து கணிப்பும் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து முதல்வர் ஆவார்னு ஒரு ஊடகம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஊடகத்தோட நண்பகத்தன்மை குறித்து தான் நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இதே ஊடகம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திரு மோடி அவர்கள் வந்து 400க்கும் மேற்பட்ட சீட்டு வாங்குவாருன்னு சொல்லிட்டு அதே நேரலையில் உட்காந்து அழுகுறாரு. என்னன்னு கேட்டால் அந்த சீட்டு குறைஞ்ச உடனே பல்ட்டி அடிக்கிறார். அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாருன்னா, விஜய் முதல்வராகனு சொன்னார், 120 சீட்டு கொடுத்துட்டு உடனே 70 சீட்டு குறைக்கிறாரு. எப்படியா அப்படி குறைக்கிறேன்னா அது அப்படி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பான்னு பார்த்தீங்கன்னா கருத்து திணிப்பாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். பட் எதுவாக இருந்தாலும் இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இல்லாத இந்த எலெக்ஷனில் பரபரப்பு இந்த முறை வந்து அதிகமாக இருக்குது. நம்ம வந்து ஒத்துக்க தான் செய்யணும். எலெக்ஷன் முடிஞ்சால் நாங்களே பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஓய்வு எடுக்க எங்கேயாவது போவோம். ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி விட பார்த்திங்கன்னா ஊடகங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு அழைப்பு வந்து வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து தீவிரமாக வந்து களமாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் பரபரப்பு மத்தியில் இன்னும் 2 நாள் இதை நம்ம கடந்து தான் போகணும். 4ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து முழு ரிசல்ட் வரும். அதில் நிச்சயமாக திமுக வந்து மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. இதுதான் வந்து இன்னைக்கு வந்து பொதுவான கருத்து கணிப்பா நம்ம பார்க்கலாம். திமுக ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் திமுக மேல இருக்கிற பொதுவான குற்றச்சாட்டுகள் எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா பிரச்சாரத்தின் போது முன்வைச்ச நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு இங்க பாதுகாப்பே கிடையாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்தது, நிறைய ஊழல் நடந்தது, நிறைய அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள் இருந்தது, நிறைய இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்துகள் நடந்தது, ரவுடிசம் வந்து கட்டவிழ்க்கப்பட்டது, அமைச்சர்களை போய் பார்க்க கூட முடியல, அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பந்தா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய அமைச்சர்கள் அப்படின்ற மாதிரி. அதாவது ஸ்டாலின் நல்லவராகவே இருந்தாலும் அவருக்கு கீழே இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதிகாரிகள் மட்டத்துல கூட அந்த மாதிரியான விஷயங்கள்ல பொதுமக்கள் கிட்ட ஒரு அதிருப்தி இருக்கதானே சார் செய்யுது.
இப்போ பொதுமக்கள்கிட்ட அதிருப்தினா அது எங்கே உங்களுக்கு பிரதிபலிக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பொருளாதாரத்தில் வந்து பிரதிபலிக்கும். உங்களோட நீங்கள் வெளியில் வேலைக்கு போகிறதுல வந்து பிரதிபலிக்கும். இப்போ இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் 41% பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது தமிழ்நாட்டில் தான். அதிகம் படித்த பெண்கள் வந்து உயர்கல்வியில் படித்தது பார்த்தீங்கன்னா நம்ம யாரோட இந்தியாவோட கிடையாது, ஈரோப் கண்ட்ரிஸோட நம்ம வந்து போட்டி போடுறோம். இன்னைக்கு மருத்துவர்களாக இருக்கட்டும், மருத்துவ கட்டமைப்பாக இருக்கட்டும், நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஜிடிபி வந்து உங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் தான் இதை வெளியிடறாங்க, தமிழக அரசாங்கம் வந்து வெளியிடலை. தொடர்ந்து பொருளாதாரத்தை வந்து கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து 11.19 இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து 10.48 வந்து பொருளாதார இரட்டை இலக்க வந்து அடைஞ்சிருக்காங்க. தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய அரசாங்கம் நிதி வர்றதில்லை, பல்வேறு நெருக்கடிகள். இங்கே வந்து உங்களுக்கு வந்து மெட்ரோவுக்கு வந்து பணம் தர மாட்டாங்க, மும்மொழி கொள்கையை வந்து நீங்கள் வந்து அமல்படுத்தினா தான் உங்களுக்கு கல்விக்கான நிதி தருவாங்க. இப்படி பல்வேறு நெருக்கடிகளில் சுயமாக இந்த மாநிலம் வந்து முன்னேறுகிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினோட வெற்றி, திரு ஸ்டாலின் அவர்களோட வெற்றி. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றும் பிரச்சனை இருக்கானா இருக்குகள், போதாமைகள் இருக்கானா இருக்குகள். ஆனால் இந்த மாநிலம் அதனால் பாதிச்சிருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் பேசுகிறாங்க, அங்கங்கே பேசுகிறாங்க. ஆனால் அந்த சிக்கல்கள் குறித்து அவர் நடவடிக்கை எடுத்தாருன்னா எடுத்திருக்காரு. 3 அமைச்சர்களுக்கு வந்து ஏற்கனவே இருந்தவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து சீட்டு கொடுக்கல. கடைசியில் ஒரு அமைச்சருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க, 2 அமைச்சர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 60 பேர் புதியவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து களத்தில் அவங்க ஆய்வு பண்ணி தான் இந்த நடவடிக்கைலாம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், இந்த வெற்றியை தாங்கி கொள்ள முடியாதவர்கள் திமுக மேலே வந்து காழ்ப்புணர்ச்சிகள் வந்து எடுத்து விடுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா 9 ஆண்டுகளாக இன்டாக்ட் கூட்டணியில் ஒருவேளை திரு ஸ்டாலின் அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணலை, நீங்கள் சொல்கிற மாதிரி களத்தில் மக்கள் இதெல்லாம் நினைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அப்படி ஒருவேளை மக்கள் அப்படி நினச்சிருந்தாங்கன்னா இந்த கூட்டணிகள் இவரோட 9 ஆண்டுகளாக இங்கே வந்து பயணப்பட்டிருக்க மாட்டாங்க. காங்கிரஸே கடைசி வரைக்கும் என்னென்னோ சொல்லி பார்த்தாங்க, தாவேக்காவோட போயிட்டாங்க, வெளியில் போயிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் காங்கிரஸ் இவங்களோட தான் இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து திமுக பக்கம் வந்து சாய்ந்திருக்குது. இந்த எலெக்ஷனில் கண் கூட எங்களால் வந்து களத்தில் வந்து பார்க்க முடியும். பொதுவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலம் தொட்டே பார்த்தீங்கன்னா மகளிர் வாக்கு யார் அறுவடை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் அதிகமாக வந்து அறுவடை பண்ணுவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து மாறி இருக்குது. அம்மையார் ஜெயலலிதாவோட இறப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து தக்க வச்சுக்கல. ஏன்னா அவங்க வந்து அந்த ஆட்சி இடையில அவங்க வந்து இறந்து போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் வந்து எடப்பாடி கிடையாது. அவர் தக்க வச்சாருன்னா அவர் வந்து தக்க வைக்கல. ஸோ இன்றைக்கி வந்து பெண்களுக்கான விடியல் திட்டமாக இருக்கட்டும், மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி கைம்பெண்களுக்கான உதவித்தொகையாக இருக்கட்டும், பெண்கள் வந்து இங்கே சுய தொழில் வந்து தொடங்குறதுக்கான அரசாங்கம் வந்து கொடுக்கின்ற சலுகைகளாகட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்கள் சார்ந்து எல்லாமே நலத்திட்டங்கள் இருக்கிறதுனால. ஸோ இந்த தேர்தல் அறிக்கையே பார்த்திங்கன்னா அவர் சொன்னார் பெண்களுக்காக தான் அதிகமாக இப்போவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2000 ரூபா வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்துருந்தனால முழுக்க சாலிடாக வந்து நம்ம இந்த திட்டங்கள் அடிப்படையிலே ஸ்டாலினை வந்து மக்கள் வந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கிறதான சூழல் வந்து களத்தில் வந்து இருக்குது. இப்போ ஒரு 2 days பிஃபோர் வந்துட்டு விஜய் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே எல்லாருமே பனையூருக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரு. ஏன்னா எம்எல்ஏக்கள் எங்கேயும் விலை போடக்கூடாது அப்படின்றதுல கண்டிப்பாக நம்ம வந்து அமைச்சரவை அமைச்சிருவோம், உத்தேச பட்டியலாம் கூட வெளியிட்டிருக்கிறாங்க, யாரெல்லாம் வந்தால் எந்த அதிகாரிகளை மாற்றணும் அப்படின்ற வரைக்கும் அவங்க யோசனை பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்படின்னும் போது இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களும் ஒரு விதமான கலப்பணி பண்ணியிருப்பாங்க இல்லைங்க சார். இப்போ நம்பிக்கை இருக்கிறதுல வந்து தவறு கிடையாது. அந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக மாற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து எல்லாருமே பிடிச்சிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா பெருவாரியான மக்கள்கிட்ட சகஜமாக பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு மாற்றம் வேணும், திராவிட கட்சிகள் ஆண்டு முடிச்சிட்டாங்க, எங்களுக்கு மாற்றம் வேணும். சீமான் வந்தப்போ கூட இந்த அளவுக்கு ஒரு மாற்றம்ன்ற பேச்சை வந்து எடுக்கப்படலை. ஆனால் இப்போ விஜய்க்காக மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதற்கான பதிலும் சேர்த்து சொல்லுங்கள். இப்போ மாற்றம்ன்றது என்ன மாற்றம்? உங்களுக்கு ஆட்சி மாற்றமா, கொள்கை மாற்றமா, கோட்பாடு மாற்றமா, என்ன மாற்றம்? இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து இங்கே பல்வேறு நெருக்கடிகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து மொழியாக இருக்கட்டும், மும்மொழி வந்து இங்கே வந்து திணிக்கிறாங்க. உங்களுக்கு தமிழகத்துக்கான நிதி வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதத்தை வைத்து இங்கே அமைதியான ஒரு மாநிலத்தில் பல்வேறு சிக்கல்களை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பரங்குன்றம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு நெருக்கடிகளை கொடுக்கும்போது நீங்கள் சொல்லுகின்ற திருவாளர் விஜய் அவர்கள் மக்கள் பக்கம் நின்னாரா? இப்போ எஸ்ஐஆரில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது, எஸ்ஐஆரில் வந்து எத்தனையோ பேரோட வாக்கு உரிமை வந்து பறிப்போச்சு. அதிமுக வந்து கைகட்டி வேடிக்கை பார்த்தது. திரு விஜய் அவர்களுக்கு வந்து எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியாது, ஒரே ஒரு அறிக்கை கொடுத்துட்டு அவர் வந்து போயிட்டார். களம் ஆடியது எஸ்ஐஆரில் வந்து இறங்கி மக்களுக்காக வேலை செய்து எல்லாரையும் வந்து வீடு வீடாக போய் டோர் டு டோர் வந்து அவங்க வந்து பேசி மக்கள்கிட்ட பேசி அந்த பணியாளர்களோட சேர்ந்து வேலை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் வந்து பணி செய்தாங்க.
இன்னைக்கு வந்து அந்த வாக்குகள் வந்து மீட்டு எடுத்திருக்காங்க. 22 லட்சம் பேரை வந்து இணைச்சாங்க. எஸ்ஐஆர்ல வந்து மொத்தம் 74 லட்சம் பேருக்கு மேல வந்து நீக்கினதை வந்து 24 லட்சம் பேரை வந்து இணைச்சாங்க. இதெல்லாம் வந்து களமாடி இருக்கிறது. இப்போ வந்து தமிழ்நாடு போராடும் வெல்லும் சொல்லிட்டு முதல்வர் சொல்றாரு. அந்த மாதிரி விஜய் எங்கன்னா தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணி மக்கள் பிரச்சனைக்காக பேசி ஏதாவது ஒரு போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாருன்னா மக்கள் வந்து அவர் பக்கம் நிற்கிறாங்க. மாற்றம் வேணும்னு நம்ம வந்து சொல்லலாம். சினிமாவில் இருந்தேன், நான் வந்து அரசியலுக்கு வந்துட்டேன். சினிமாவில் வந்து விஜய் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால அரசியலில் வந்து பிடிக்கும்னு சொல்றது எவ்வளோ அபத்தமானது. அவருக்கு என்ன கொள்கை இருக்கு? பெரியாரை நீங்கள் கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க. ஆனால் பெரியார் குறித்து சீமான் வந்து பேசும்போது வாய் மூடி நீங்கள் வந்து மௌனிக்கிறீங்க. விமர்சனம் பண்றாரு திரு சீமான் அவர்கள், பெரியார் குறித்து விமர்சனம் பண்றாரு. அப்போ நீங்கள் வந்து மௌனிச்சுட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, நீங்கள் பெரியாரை கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மத கலவரங்களும் தூண்டுறாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க வந்து கலவரங்கள் பண்ணுறாங்க பாஜக. அது குறித்து ஒரே ஒரு வார்த்தை கூட விஜய் வந்து பேசுறதே இல்லை, மௌனமாக கடந்து போறாரு. ஆணவ படுகொலை இங்கே நடக்குது. கவின் ஒரு இளைஞர் வந்து படுபாதகமாக வெட்டி படுகொலை செய்யப்படுறார். இவர் வந்து ஒரு வாரத்தில் அந்த மதுரையில் வந்து மாநாடு வச்சிருக்காரு. அந்த பகுதியை சார்ந்த இளைஞர் தான் வந்து இறந்து போறாரு. ஒரே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். சமூக நீதி பற்றி பேசுறாரு. சமூக நீதியை நாங்கள் வந்து மீட்டெடுப்போம்னு சொல்றாரு. ஆனால் சாதி ஆணவ கொலை குறித்து நீங்கள் வந்து பேச மாட்டீங்க. சிறுபான்மையினர் நலனுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதரித்து பேச மாட்டீங்க. எதுவுமே நீங்கள் வந்து பேச மாட்டீங்க. என்ன பேசுறீங்கன்னா தன்னோட சொந்த வாழ்க்கையை வந்து அரசியலோட ரிலேட் பண்ணுறாரு. எனக்கு சொந்த வாழ்க்கையில் பிரச்சனையா, டைவர்ஸா, அது காரணம் திமுக தான். அவங்க மனைவி வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்களா, அது காரணம் திமுக தான். கரூரில் வந்து இவரை பார்க்க வந்த இவரோட தொண்டர்கள் வெகுஜன மக்களும் சேர்ந்து 42 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா திமுக. அப்போ நீங்க அரசியல் கருத்தை என்ன சொன்னீங்க? சரி, ஓகே, அந்த சிக்கல் நடந்தது, அதை நீங்க நேர்மையாக எதிர்கொண்டீங்களா? இல்ல களத்துல எதிர்கொண்டு நீங்க வந்து அந்த ஃபைட் பண்ணிருந்தீங்கன்னா, அங்க போய் ரெஸ்கியூ பண்ணிருந்தீங்கன்னா, அந்த உயிரிழந்தவங்களோட நீங்க கூட நின்றுந்தீங்கன்னா சொல்லலாம். மாற்றத்தை வந்து மக்கள் எதிர்பார்க்கறாங்க. விஜய் வந்து உள்ளபடியே கள போராளி. சொல்றேன், எனக்கு அந்த அழுத்தம் இருந்தது, போலீஸ்காரங்க தான் போக சொன்னாங்க அப்படின்னு. சரிங்க, அதுக்கப்புறம் போனீங்களா? இப்போ போனீங்களா? சரி, அப்போ அழுத்தம் இருந்தது, சிபிஐக்கு வந்து நீங்க போயிட்டீங்க. இப்போ எலெக்ஷன் வந்துச்சு, ஏன் கரூர்ல நீங்க உள்ளபடியே திமுக உங்களுக்கு எதிராக சதி பண்ணுச்சு, திமுக தான் உங்களை வந்து அழுத்தம் கொடுத்தது அப்படின்னா கரூருக்கு ஏன் நீங்க வந்து போக மாட்டீங்க? கரூர்ல தானே நீங்க நின்று இருக்கணும். எம்எல்ஏ நின்று நீங்க ஜெயிச்சு காமிச்சிருக்கணும். உங்க மேல வந்து ஒரு கரை இருக்குன்னா அந்த கரையை நீங்க துடைக்கணும்ல. ஏன் கரூர் பிரச்சாரத்துக்கே போறதுக்கு உங்களுக்கு கை காலெல்லாம் நடுங்குது? ஏன் நடுங்குது? தவறு பண்ணது விஜய். மக்களுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து எடுபடல. அவர் களத்துக்கும் வந்து போகல. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி எங்கே இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கான மாற்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையும் சமூக வலைதளங்கள்லையும் ஊடகங்கள்லையும் மட்டும்தான் இருக்காண்டி களத்தில் வந்து எதுவுமே கிடையாது. நீங்க சொன்ன அதே கரூர்ல தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% வந்து வாக்குகள் வந்து பதிவாகி இருக்குது. ஒரு ஒரு சும்மா ஒரு டேட்டா மாதிரி சொல்லுவாங்க, வாக்குப்பதிவு எங்கெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா புதுசா வர்றவங்க ஆகட்டும், இல்ல வந்துட்டு வேற மாற்றத்தை எதிர்பார்க்கறவங்களாகட்டும் கண்டிப்பாக வந்து தேடி வந்து ஓட்டு போடுவாங்க. ஸோ அதனால பெர்சன்டேஜ் ஏறுது அப்படின்னாங்க. அப்படி நீங்க சொல்ற கணக்கு பாத்தீங்கன்னா கரூர்ல தான் வந்துட்டு அதிகமான வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக அங்க தாவேக்கா வின் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றது ஒரு பார்வையில் எடுக்க முடியுமா? சரியா சொன்னா 92% அங்கே வந்து வாக்கு வந்து போலிங் ஆயிருக்கு. கரூருக்கு வந்து விஜய் எதுவுமே போல. அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே அவர் நிறைவேற்றலை. என்ன சொன்னாருன்னா, அரசாங்கம் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க, தமிழக முதல்வர் போய் களத்தில் நின்னாரு, அந்த வந்து அடிப்பட்டவங்களுக்கும் வந்து 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க, அதனால 1 லட்ச ரூபா கொடுத்தாரு விஜய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா இறந்து போனவங்களுக்கு நிவாரண நிதி அரசாங்கம் கொடுத்தனால 20 லட்ச ரூபா விஜய் கொடுத்தாரு. முதல்வர் களத்தில் போய் நின்னாரு, இரவோடு இரவாக களத்தில் போய் நின்னாரு, எல்லாத்தையும் வந்து வேலைகள் வந்து முடிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பங்களுக்கு என்ன தேவையோ பார்த்து அரசாங்கம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் என்ன சொன்னார்னா, விஜயோட பணம் கொடுக்கல. அந்த 20 லட்சம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு நிறுவனம் விஜயோட சொந்த பணத்துலேருந்து 1 ரூபா கூட இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ற ஒரு நிறுவனம் லாட்ரி பணத்துலேருந்து அந்த பணத்தை எடுத்து அந்த மக்களுக்கு கொடுத்தாங்க. நேரடியாக அந்த மக்களை சந்திக்கவே இல்லை, அவங்க வங்கி கணக்கில் போட்டதோட சரி. மகாபலிபுரம் அந்த மக்களை வர வச்சாரு. அந்த மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் கிடையாது, அவங்களோட உறவினர்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஜய் ரசிகர்கள் தான் வர வச்சு கொடுத்தாங்களே கண்டி இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்திலேருந்து யாரும் வந்து அவர் தொடர்பு கொள்ளவும் இல்லை, இவரும் வந்து போகவே இல்லை. நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேணாம். அங்கே வந்து அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் நீங்கள் வந்து சீட்டு கொடுத்தீங்க, அந்த மதியழகனை நீங்கள் கூப்பிட்டு இப்போ கேளுங்க, அவரு கதறாரு. கட்சி அவருக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணல, களத்தில் நிற்கவே இல்லை, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யாருமே போகல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் தன்னெழுச்சியாக வந்து ஓட்டு போட்டது விஜய்க்கு எதிரான ஓட்டு. அதெல்லாம் நீங்கள் விஜய்க்கு ஆதரவான ஓட்டுன்னு நினைக்கூட. ஏங்க ஒரு ஊரில் போய் 42 பேரை கொண்டு குவிச்சிட்டு அந்த ஊர் பக்கமே நான் போக மாட்டேன், அவங்கள வச்சு நான் அரசியல் பண்ணுவேன், ஓட்டு மட்டும் வாங்கிப்பேன், அந்த ஊர் பக்கமே நான் போக மாட்டேன்னா இது எப்படி விஜய்க்கான ஆதரவான ஓட்டு? விஜய்க்கு எதிரான ஓட்டு. விஜய்க்கு எதிரான சொல்லும்போது பஸ்ல ஏறி போனாங்க, விஜய் வந்து என் புள்ள மாதிரின்னு பேசினாங்க. யாருக்காக உசுர விட்டார்? என் மகனுக்காக தானே உசுர விட்டார். நீங்களும் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா சோசியல் மீடியால வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்துமே கூட பாத்தீங்க அப்படின்னா மக்களுடைய ஆதரவு இருக்கு அப்படின்றது தானே பார்க்க முடியும். மக்களோட ஆதரவு இருக்குன்னா
எதனால அந்த ஆதரவு நீங்க பார்க்கணும், ஒரு கல்ட்டு மனநிலை. இப்போ வந்து அவர் வந்து ஒரு கடவுளாக, கடவுளுக்கு மேலாக ஒரு மீட்பராக பார்க்குறாங்க. சினிமாவில் வந்து விஜய் பார்த்தீங்கன்னா ஹீரோவே பார்த்துட்டாங்க. அவர் ஒரு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை, குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்து சண்டை போடுவார், ரத்தம் சிந்துவார், வேர்வை சிந்துவார், எல்லாமே பண்ணுவார். நிஜத்தில் அப்படி பண்ணியிருக்காரான்னா கிடையாது. அந்த மக்களுக்கு வந்து அவர் வந்து திரையில பார்த்த விஜயை நேரில் பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்தில் வந்து பேசுகிறாங்க. அவங்க ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, என் குழந்தைங்க இறந்தாலும் பரவாயில்ல, விஜய் போய் பக்கத்தில் போய் பார்த்தேன்னு சொல்கிறது. அந்த மனநிலை தான் மோசமான மனநிலைன்னு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வடநாடு கிடையாது. வடநாட்டில் தான் இதெல்லாம் வந்து நடக்கும். ஒரு கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்து சாவாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வந்து செத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலே இது நடந்திருக்கு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து மகாமானத்து குளத்தில் கும்பகோணத்தில் குளிக்கும் போது நிறைய பேர் அதில் இறங்கி வந்து இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு துயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட சம்பவம். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கல்ட்டு மனநிலை. ஜெயலலிதாவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு கல்ட்டு மனநிலை தான் இருந்தாங்க. ஒரு விளம்பர மோகம், மக்கள் வந்து அவங்கள வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு சினிமாவில் பார்த்தா அவங்க கருப்பா சிவப்பா குட்டையா நெட்டையான்னு பார்க்கணுன்னு தான் அந்த ஆர்வத்தில் வந்து போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து எடுபடாது. நீங்கள் இப்போ விஜய் வந்து வேட்பாளர் போட்டிருக்காருன்னா எந்த வேட்பாளர் பேர் முகம் தெரியுமா, யாராவது தெரியுமா? அந்த வேட்பாளர் ஜெயிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த வேட்பாளருக்காக ஓட்டு போட்டா இதை கிடையாது, விஜய்க்காக ஓட்டு போட்டாங்க. விஜய் தன்னோட சொந்த தொகுதியிலே போய் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணல. உங்களுக்கு வந்து திருச்சி கிழக்குல 2 முறை தான் போறாரு, இப்போ பெரம்பூர்லேயே 2 முறை தான். அப்போ மக்கள் மீது உங்களுக்கு எந்த விதமான ஆர்வம் கிடையாது. தமிழக அரசியலில் உங்களுக்கு வந்து நூக்கன் கார்னர் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எத்தனை தொகுதி இருக்குது, எத்தனை வார்டு இருக்குது. சரி 38 மாவட்டங்களாவது போயிருப்பாரா? 234 தொகுதி தான் நீங்கள் போவேனா, 39 மாவட்டங்கள் இருக்குது. 39 மாவட்டத்துக்கு விஜய் போனார்னா இல்லை. அப்போ நீங்க வந்து மக்களுக்காக வேலை செய்யவும் நீங்க தயாரா இல்ல. வெறும் சினிமா பிம்பத்தை காமிச்சு பொய்யும் புரட்டும் சொல்லி ஓட்டுகளை வேணா வாங்கலாம். ஆனா அதை வந்து உங்களால தக்க வைக்க முடியுமானா தக்க வைக்க முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டு போயிருக்கிறாங்க. அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து விஜய் பார்க்க வந்தோம், விஜய்க்காக வந்தோம், அவங்களுக்காக தான் வந்து வெளிநாட்டிலேருந்தெல்லாம் கூட வந்து போட்டு கேட்க வந்திருக்காங்க. இளைஞர்கள் நிறைய அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ விஜய் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தப்போ ரைட்டோ ஏதோ ஒன்று பேசுகிறாங்க அரசியல். ஸோ ஒரு அரசியல் ஆர்வத்தையும் வந்து அவர் தூண்டி இருக்கிறார், இளைஞர்கள் மத்தியில் ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த கோணத்தில் பார்க்க முடியல. அரசியல் விழிப்புனா அவர் என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தான்னு நம்ம பார்க்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கல செயல்பாட்டாளர். இப்போ வந்து விஜயை வந்து ஜல்லிக்கட்டுக்கு கூப்பிட்டு வந்ததே நான் தான். அவர் வந்து அரசியலுக்கு மையப்படுத்துறதுக்கு பல்வேறு வேலைகள் நம்ம வந்து செஞ்சு ஏன் விஜய் விட்டு நம்ம வெளியில் வரோன்னா, அவர் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான அரசியலை வந்து பண்ணவே இல்லை. சினிமாவில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் அரசியலில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை விட மிக சிறந்த ஒரு நடிகர் வந்து சிவாஜி கணேசன். இது எல்லாருமே ஒத்துப்பாங்க. அரசியலில் தோத்து போனார் சிவாஜி கணேசன். எப்படி தோத்து போனாருன்னா சினிமாவில் நடித்தார், ஆனால் திரையில் உள்ளபடியே அவர் வந்து நல்ல மனிதர் தான். அவர் நிறைய சேவைகள் வந்து செஞ்சுருக்காரு, எல்லாமே பண்ணிருக்காரு. ஆனால் மக்கள்கிட்ட அந்த அரசியல் ஈடுபடல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புற்றீசல் போல் இன்றைக்கி வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு வெளிச்சத்தை நோக்கி வருகிற மக்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது விடிவெளியாக இருந்து நீங்கள் ஏதாவது கருத்துக்களை சொல்லியிருக்கல. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கரூர் மட்டும் கிடையாது, உங்களோட சொந்த வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கூட நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறீங்கன்னு இருக்குல்ல. உங்கள் மனைவி உங்கள் மேலே ஒரு விவாகரத்து வழக்கு வந்து தொடுக்குறாங்க. எதனால் தொடுக்குறாங்க? நீங்கள் மனைவி குழந்தைகளை பார்க்குறதே இல்லை. திருமணத்துக்கு மீன் ஒரு உறவில் ஒரு நடிகையோடு நீங்கள் இருக்கீங்க, அவங்களுக்கு செட்டில் பண்ணிட்டு நீங்கள் போய் அவங்களோட இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அடுத்த நாளே வந்து நீ நிற்கிற அந்த நடிகையோட ஜோடியாக வந்து நிற்கிறார். அப்படின்னா என்னத்தை இவர் சொல்லிக் கொடுக்குறார் இளைஞர்களுக்கு? இப்போ வந்து சொல்கிறாங்க, விஜய் அவர்களை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க சொல்கிறாங்க, என் கணவரோட விஜய் தான் ரொம்ப பிடிக்கின்றாங்க. சரி ஓகே பரவாயில்ல. என் புருஷனுக்கு என் விஜய்க்கு ஓட்டு போடலன்னா சோத்துல விஷம் வச்சு கொண்டுடுன்றாங்க. அவர்கிட்ட பணம் இருக்குது, அவர் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிப்பாங்க. சரி, அப்போ நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க? அப்போ விஜயை நேசிக்கிறவர்கள், இப்போ விஜயோட ரசிகரே ஒருத்தர் இருக்கார், அவர் மனைவி விட்டுட்டு நான் வேற ஒரு பொண்ணோட நான் போயிடுறேன், உன்னை குழந்தைய பார்க்க மாட்டேன், பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க மாட்டேன்னு சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்களா? அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? தலைவர் என்ற ஒரு யார்? ரோல் மாடல் தானே. நீங்கள் சினிமாவில் வந்து நல்லவருங்க, அரசியலில் எங்கே நீங்கள் நல்லவராக இருந்தீங்க? என்னத்தையும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அந்த இளைஞர்களுக்கு? உங்கள் பின்னாடி போய் இது வரைக்கும் 53 பேர் இறந்துருக்காங்க. ஏதாவது ஒரே ஒரு மேடைகளில் 53 பேர் ஃபோட்டோ வச்சு எங்கேயாவது ஒரு மாலை போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு இரங்கல் நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்களா? கடைசியாக வந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 250 பேர் வந்து கை போய் கால் போய் வந்து முதுகு உடைஞ்சு அத்தனை பேர் இன்னைக்கு ஊனமாக கிடக்குறாங்க தமிழ் இளைஞர்கள். என்ன நீங்கள் பண்ணீங்க அவங்களுக்கு? எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வழிகாட்டினீங்களா? என் பின்னாடி வராதிங்களாவது நீங்கள் சொல்கிறீங்களா? எதுவுமே சொல்ல. என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு வீட்லேயும் இருக்கிறேன், நான் ஜெயிச்சதுக்கப்புறம் வரும். எவ்வளோ ஆணவமான பேச்சு இது வரைக்கும் தமிழக அரசியலில் நடந்ததே கிடையாது. அதனால தான் சொல்கிறோம், நாங்கள் ஏன் விஜயை நாங்கள் எதிர்க்கிறோன்னா ஒரு கள செயல்பாட்டாளராக விஜய் செய்கிறது அயோக்கியத்தனமான. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி நீங்கள் எங்கே வந்துட்டீங்க? கடைசியில் பிஞ்சு குழந்தைகள் மனசுலையும் நீங்கள் நஞ்சை விதைக்கிறீங்க. உனக்கு வந்து களத்தில் போய் மக்களை எதிர்கொள்ள தெம்போ திராணியல்ல, உங்ககிட்ட பேசுறதுக்கு எந்த விதமான கருத்தியிலும் கிடையாது. என்ன சொல்றீங்க? கடைசி நேரத்தில் குழந்தைகிட்ட போயிட்டு
விஜய் அங்கிளுக்காக வந்து சண்டை போடுங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுங்க, ஒரு கிண்டர் ஜாய்க்கு வந்து சண்டை நீங்கள் வந்து அடம்பிடிக்கிற மாதிரி, சாக்லேட்டுக்கு அடம்பிடிக்கிற மாதிரி, ஐஸ்கிரீமுக்கு அடம்பிடிக்கிற மாதிரி விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போன நடைமுறை. இது எவ்வளோ பெரிய அயோக்கியம். முதல்ல குழந்தைகளை வந்து இதில் நீங்கள் பயன்படுத்துறதே வந்து தேர்தல் நடைமுறை விதிக்கு எதிரானது. சட்டத்துக்கும் புறம்பா வந்து விஜய் வந்து நடந்துட்டு இருக்காரு. இது எங்க இவர் வந்து முன்னுதாரணம்? என்ன இவர் நல்ல அரசியலை சொல்லித்தாரு? இன்னைக்கு நமக்கு 4ஆம் தேதி எலெக்ஷன் நினைச்சாலே நமக்கு பதறுது. அவ்வளோ காணொலிகள் வருது. ஒருத்தன் கையை வெட்டி பண்றான், காலை வெட்டி பண்றான், நாக்கை வெட்டி பண்றான். வயதான பெண்மணிலேருந்து இளம் பெண்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய்க்காக நாங்கள் உயிர் விடுவோம் சொல்ல. அப்படி அந்த விஜய் என்ன பண்ணார்? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா? தமிழ்நாட்டோட ஏதாவது போராட்ட காலங்கள் அவருக்கு தெரியுமா? இல்லை அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? இல்லை எல்லாத்தையும் விட்டு வந்தேன்னு சொன்னார். ஏதாவது அவர் சொந்த பணத்துலேருந்து ₹1 இது வரைக்கும் கொடுத்துருக்காரு? எதுவுமே பண்ணல விஜய். வெறும் சினிமாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வெறி ஏற்றி இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒரு வெறி பிடித்த மனிதர்களாக, ஒரு மனநோயாளிகளாக மாற்றி வச்சிருக்காரு. இது எப்படி உங்களுக்கு சரியான அரசியலாக இருக்கும்? இதுதான் தமிழக அரசியலில் வந்து நடந்திருக்கா? நம்ம இன்னைக்கு ஒரு முன்னேறிய மாநிலம், இந்தியாவிலே முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வடநாடு மாதிரி இதை வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இது ஆபத்தான அரசியல். இதுக்கு வந்து மக்கள் கண்டிப்பாக வந்து நிச்சயமாக எல்லாருமே இப்போ எல்லா இடத்துல இருக்குங்க. இந்த மாதிரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2%, 3% எல்லாம் முன்னேறிய அமெரிக்கா மாதிரி நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா சினிமா நடிகரை பார்க்க போய் அடிபட்டு செத்தவங்கலாம் வந்திருக்காங்க. இது எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. அந்த மாதிரி தான் இங்கே நடக்குது. அந்த சதவீதம் வந்து ரொம்ப சொற்பம். எல்லாரும் விஜயம் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. அது 4ஆம் தேதி பிரதிபலிக்கும். கண்டிப்பா சார். அதே மாதிரி பாத்தீங்க, ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. திரும்பவும் வந்துட்டு அவர் இன்னமும் இந்த அரசியல் களத்துல இருப்பாரா? ரிசல்ட்டுக்கு அப்புறமும் வந்துட்டு அரசியல நிலைச்சு நிக்கணும். ஏன்னா சீமான் அவர்கள் வந்து ஜெயிக்கிறாரோ இல்லையோ இன்னைய வரைக்கும் அதான் களத்துல நிக்கிறாரு அப்படின்னும் போது, அதே மாதிரி இவரால இந்த களத்துல தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க யாரு, உங்களோட பின்புலம் என்னன்னு நீங்க வந்து பார்க்கணும். திரு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக 1.2 ஆரம்பிச்சு நீ 8.2 வரைக்கும் இருக்காரு. தொடர்ச்சியாக எல்லா எலெக்ஷன்லையும் வந்து கண்டெஸ்ட் பண்றாரு. இடைத்தேர்தலில் கூட அவர் வந்து போட்டி போடுறாரு. அதிமுகவே வந்து இடைத்தேர்தலை வந்து புறக்கணித்து. ஆனால் சீமான் அவர்கள் வந்து களத்தை விட்டு ஓடவே இல்லை. அவர் பேசுகின்ற அரசியல் வந்து நமக்கு ஏற்புடையதோ இல்லை. ஆனால் களம் ஆடுகிறார். இன்னி வரைக்கும் வந்து ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்கல. இளைஞர்கள் வந்து சம வாய்ப்பு கொடுக்குறாரு. 50% பெண்கள், 50% ஆண்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு. அவர் தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனை பேசுறாரு. மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் அந்த களத்தை விட்டு வந்து போகலை. இவ்வளோ தூரம் வந்து ஒரு மனிதர் உழைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த பக்கம் திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கட்டமைப்பு இல்லை. நீங்கள் எலெக்ஷன்லேயே இப்போ எடுத்துங்களேன். என்ன சொன்னார் புசி ஆனந்தம்? விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்க? எனக்காக வந்து போஸ்டர் ஒட்டியவர்கள், எனக்காக பால் அபிஷேகம் பண்ணவங்க, கட் அவுட் வச்சவங்க, இவங்க தான் கட்சியிலையும் அவங்களுக்கு தான் பொறுப்பு. காரில் வரவனுக்குலாம் நாங்கள் பதவி கொடுக்க மாட்டோம், ஹெலிகாப்டரில் வரணும் பதவி கொடுங்க. நீங்கள் யாருக்கு வந்து கொடுத்தீங்க? 120 பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சி ஆட்களே கிடையாது. அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லாத்துலேருந்து வந்தவங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் சீட்டை கொடுத்துறீங்க. அவங்க பேராது விஜய்க்கு தெரியுமா? நானே கைப்பட தேர்ந்தெடுத்தேன்னு இவர் வந்து சொல்கிறார். அன்றைக்கி யாருக்கு கொடுத்துருக்காரு? கஞ்சா வழக்குலேருந்து ஜாமீனில் வெளியில் வந்தவனும், கொலை வழக்கில் மாட்டினவன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசியம் சொல்கிறவங்க, இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நீங்கள் வந்து சீட்டுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. பல்வேறு இடங்களில் இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பூத்தில் உட்காரதுக்கு ஏஜென்ட்டே கிடையாது. ஸோ இதுதான் வந்து கள சூழலாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டே இல்லாத ஒரு பில்டிங், அட்டை காகிதத்தில் நீங்கள் வந்து பில்டிங் கட்டிட்டீங்க. இதுக்கு ஒரு காற்று அடித்தாலே இது வந்து சரிஞ்சு விழுந்துடும். அதை தூக்கின்றதுக்கான தெம்பு விஜய் இருக்கான நிச்சயமாக வந்து கிடையாது. அவர் இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த ஜனநாயகன் படம் பிரச்சனையிலேருந்து அவர் வெளிவரல. அடுத்த படம் நடிக்கிறதுக்கான இப்போயே வந்து அதே கேவி நிறுவனத்துக்கு வந்து சைன் பண்ணிட்டார். அவர் இந்த படம் வாங்கின 275 கோடி பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்டு அந்த படம் லாஸ் ஆயிடுச்சு. இன்னொரு படம் நடிக்கணும், அவர் சினிமாவுக்கு போயிட போறாரு. அப்புறம் இவரை நம்பி அரசியல் களத்துக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபியை, நாம் தமிழ் எடுத்து அந்த பசங்களோட நிலைமை என்ன சொல்லுங்க? நீங்கள் அரசியல் பண்ணணும்னா அரசியலில் நீங்கள் இருக்கணும், முழுமையாக நீங்கள் அரசியல் இருக்கணும். நீங்கள் தேர்தலுக்கு வந்து இப்போ முழுமையாக போக முடியல. எல்லா இடங்கள்லையும் நீங்கள் கடலூரில் 3 முறை அனுமதி வாங்கி ரத்து பண்ணீங்க. எதுக்கு ரத்து பண்ணுறீங்க? விஜய் வரணும்னா முதலமைச்சர் வராருங்க, பிரதமரே வராருங்க, ரோட் ஷோ பண்ணுறாருங்க. அவர் 3/4 மணி நேரத்தில் அவர் வேலையை முடிச்சுட்டு போயிடுறாரு. ஆனால் விஜய் வரணும்னா அந்த ஊரே வந்து அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்தம்பிச்சிடணும். நடைபாதைகள் அன்றைக்கி வந்து வியாபாரம் பண்ண முடியாது. அவங்க வந்து வயிற்றில் அன்றைக்கி வந்து ஈர துணியை தான் போட்டுக்கணும். சாலையில் யாரும் நடமாட முடியாது. அப்படியே வந்தால் அந்த ஊரே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் வந்து போகிற இடம்லாம் பாருங்கள், டன்னா செருப்பு அள்ளுறாங்க. இப்படி எதுக்கு இந்த கூட்டங்கள்லாம் இயல்பாக வருதானே? கிடையாது. காசு கொடுத்து கூட்டுகின்ற கூட்டங்கள் தான். இது ரொம்ப நாளைக்கெல்லாம் வந்து நிலைக்காது. இது ரொம்ப நாளைக்கெல்லாம் இந்த படம் ஓடாது. கண்டிப்பாக எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.